வணக்கம் மக்களே. நெக்ஸ்ட் மந்த் ஜூலை 7th ஸ்டாக் மார்க்கெட் லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த கிளாஸில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், லேர்ன் பண்ணலாம். ப்ரைவேட்டாக வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், டிஸ்கஸ் பண்ண. நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற எல்லா ஸ்ட்ராட்டஜிஸையுமே உங்களுக்கு சொல்லி தருவேன். புக்கிங் சீட்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப லிமிட்டடாக தான் அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் சீட்ஸை புக் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப அதிக பேர் புக் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வீடியோவில் 2 பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த 2 ஸ்விங் ஸ்டாக்லேயுமே செம்மையான பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் ஷார்ட் டைம் பீரியடில். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், சீக்கிரமாக எந்தெந்த ஸ்டாக்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வரைக்குமே வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமாக லைக் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ண தான் எனக்குமே மோட்டிவேஷனாக இருக்கும், டெய்லி வீடியோஸ் கொண்டு வரதுக்கும் அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் பஜாஜ் கன்சியூமர் கேர் லிமிடெட் தான். இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 266ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் பி பாருங்கள், இங்கே 24 இருக்குது. ஏன்னா சேம் டைம் இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணிக்கிங்க, இங்கே இண்டஸ்ட்ரி பி இங்கே 43 தான் பார்க்க முடியுது. உங்களுக்கு இப்போ நல்ல கிளியராக தெரிஞ்சிருக்கும். இப்பயுமே இந்த ஸ்டாக்கு அண்டர் வேல்யூவேஷன் ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் இங்கே 23% நல்ல பெட்டராகவே இருக்குது. அதே மாதிரியே ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இதுவுமே இங்கே 19% இருக்குது. இங்கே ரெண்டுமே சொல்ல போச்சுன்னா நல்ல பெட்டராகவே தான் இங்கே பார்க்க முடியுது. ஸ்டாக் ப்ரைஸையுமே இங்கே டெக்னிக்கல் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் நம்ம இங்கே ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50% கரெக்ஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு நல்ல கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் இங்கேயுமே சார்ட் பேட்டர்னில் நல்லா ரீட் பண்ணிங்கன்னா பார்க்க முடியும். இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னும் நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா கிளியராக பார்க்கலாம். நல்ல ஒரு பாசிட்டிவான கன்ஃபர்மேஷன் இங்கே பிரேக் அவுட்டுமே இங்கே பார்க்க முடியுது. இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் தான். இங்கே டெக்னிக்கல் சார்ட் பேட்டர்னில் இங்கே நல்ல கிளியராக பார்க்க முடியுது. இம்பார்ட்டண்டாக இந்த ஃபைனான்சியல்ஸ்லையுமே இங்கே நோட் பண்ணிங்கன்னா இங்கே நல்ல கிளியராக பார்க்கலாம். இங்கே ஃபைனான்சியல்ஸில் பாருங்கள், டெட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் இங்கே வெறும் ஜஸ்ட்டு 0.01 மட்டும்தான் இருக்குது. இதுவுமே ரொம்ப கிளியராக இண்டிகேட் பண்ணுது. கம்பெனியில் இங்கே ஆல்மோஸ்ட் இங்கே கடனே இல்லாத கம்பெனின்னு கூட இங்கே டெஃபினட்டாகவே சொல்லலாம். பிளட்ஜிங் பர்சன்டேஜ் இதுவுமே இங்கே சூப்பராக இருக்குது. ஆல்மோஸ்ட் இவங்களோட ஸ்டேக்ஸை ஒரு ஸ்டேக்ஸ் கூட இங்கே பிளட்ஜ் பண்ணவே இல்லை. இதுவுமே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான அட்வான்டேஜ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். சேல்ஸ் இங்கே கண்டினியூஸாக எவ்ரி இயர் இங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்பர்ஸில் நல்லா கிளியராகவே பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்டாக மார்ச் 2024 பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹையில் 984 crore இங்கே சேல்ஸ் க்ரோ பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே இங்கே நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இதுவுமே கண்டினியூவாக எவ்ரி இயர் இங்கே நம்பர்ஸில் இன்க்ரீஸ் ஆகுது, நல்லா கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற கரண்ட்டாக மார்ச் 2024 பார்த்தீங்கன்னாலும் ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹைன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு டீசெண்டான இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே பார்க்க முடியுது. ஏன்னா ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு நியர் அபவுட் 2015 பார்த்தீங்கன்னா அண்ட் சேம் டைம் கோவிட்க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே நெட் ப்ராஃபிட் நல்லா அதிகமாகவே இங்கே ஜென்ரேட் பண்ணியிருக்கிறது நல்லா கிளியராக பார்க்க முடியுது. அதனால் ஓரளவுக்கு ப்ரீவியஸ் இயரோட இங்கே கம்பேரிசன் பண்ணிங்கன்னா நெட் ப்ராஃபிட் இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது நல்லா கிளியராகவே நம்பர்ஸில் இங்கே விசிபிள் ஆகுது. பேலன்ஸ் ஷீட்லேயுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது. கம்பெனி கிட்ட போரோவிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே 9 crore மட்டும்தான் இங்கே போரோவிங் இருக்குது. நல்லா கவனிங்க, கம்பெனி கிட்ட கடன் பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே 9 crore மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு அகேன்ஸ்டாக இவங்க கிட்ட ரிசர்வ் சர்ப்ளஸாகவே எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100 டைம்ஸ்க்கு மேலே இங்கே 816 crore இவங்க கிட்ட ஆல்மோஸ்ட் ரிசர்வாக அதுவும் சர்ப்ளஸாகவே இருக்குது. அதனால் இந்த கம்பெனியை ஒரு நெக்லிஜிபிளாக தான் டெட் இருக்குன்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா உங்களுக்கு நல்ல கிளியராக புரிஞ்சிருக்கும், டெட்டே இல்லாத கம்பெனி கூட இங்கே டெஃபினட்டாகவே சொல்லலாம். டெக்னிக்கல் நம்ம இங்கே சேட் பேட்டர்னில் பார்த்தாலும் நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் நல்ல ஒரு பெட்டரான சேட் பேட்டர்ன் இங்கே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே பார்க்க முடியுது. அதனால் இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம பை பண்ணனா எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒரு நியர் அபவுட் நம்மளோட ஒரு டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணும்போது ஒரு நியர் அபவுட் ஒரு 50% ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இதையுமே நல்லா இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணுங்கள். இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இங்கே மேலே போய் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற 266ங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குல்ல, இங்கேருந்து நம்ம டார்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 46% ப்ராஃபிட் ரிட்டர்னில் நம்ம டெஃபினட்டாகவே சேல் பண்ணலாம். இன்னொரு கம்மியாக வேணாலும் பிடிச்சிங்க, ஒரு 45% ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்தாலுமே ரொம்ப பெரிய அதுவும் நல்ல ஸ்ட்ராங்கான ப்ராஃபிட் ரிட்டர்ன் தான். அதுவும் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில்.
நம்ம பை பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கல இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பை பண்ணலாம். அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 45% ப்ராஃபிட் ரிட்டர்னில் நம்ம டெஃபினட்டாகவே இந்த ஸ்டாக்கையுமே சேல் பண்ணலாம். ஷார்ட் டைம் பீரியடில் பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கேயுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ரெண்டாவது ஸ்டாக் பிஎஸ்சி லிமிடெட் தான். இந்த ஸ்டாக்துமே இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 2740 ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக் தி பி பாருங்கள் இங்கே 81 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அதே சேம் டைம் இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா இங்கே 52 தான் இருக்குது. உங்களுக்கு இப்போ நல்ல கிளியராக தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம செக்டர் தி பியோட கம்பேரிசன் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் வந்து இங்கே ரொம்ப கிளியராக தெரியுது. ஓவர் வேல்யூவேஷனில் தான் இந்த ஸ்டாக்குமே இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் இங்கே 19% பார்க்க முடியுது. அதேமாரி ROE பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இங்கே 15% இருக்குது. இங்கேயுமே பார்த்துச்சுன்னா இங்கே ரெண்டுமே வந்து ஆன் அன் ஆவரேஜ் இங்கேயுமே நல்ல பெட்டராகவே தான் பார்க்க முடியுது. இங்கேயுமே ஃபைனான்சியஸில் நல்ல கிளியராக பார்க்கலாம். டெட் டு ஈக்விட்டி பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து இங்கே 0% தான் இருக்குது. அதேமாரியே இங்கே பிளட்ஜிங் பர்சன்டேஜுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு ஸ்டேக்ஸை கூட கம்பெனி இங்கே பிளட்ஜ் பண்ணவே இல்லை. இது ரெண்டுமே வந்து ரொம்ப அதிகமாக இங்கே பாசிட்டிவில் இருக்கிறது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். டெக்னிக்கல்ஸ்லேயுமே இங்கே நல்ல கிளியராக பார்க்கலாம். ஸ்டாக் ப்ரைஸ் இப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நியர் அபவுட் வந்து இப்பயுமே ஒரு 16% கரெக்ஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சேட் பேட்டர்ன் நீங்கள் நல்லா ரீட் பண்ணால் கிளியராக பார்க்க முடியும். கண்டினியூஸாக இங்கே க்ரீன் கேண்டல் நல்ல ஒரு பாசிட்டிவான இங்கே சைனுமே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் இங்கே நம்ம ஃபைனான்சியல்ஸுமே இங்கே ஒன் மோர் பார்த்தீங்கன்னா இங்கே குவார்டர்லி ரிசல்ட் இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம். கம்பெனி சேல்ஸ் வந்து இங்கே எவ்ரி குவார்ட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அது ஆல்மோஸ்ட் வந்து இங்கே நம்பர்ஸில் நல்லா கிளியராக பார்க்க முடியுது. ஆல்மோஸ்ட் வந்து இப்போ கரண்ட்டாக இருக்கிற குவார்ட்டர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 545 crore சேல்ஸ் வந்து இங்கே நல்ல பெட்டராகவே அதிகமாக இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ரீவியஸ் குவார்ட்டரோட இங்கே கம்பேரிசன் பண்ணும்போது. அதேமாரி இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே ஆல் டைம் ஹையில் இருக்குன்னு சொல்லலாம். இதே ப்ரீவியஸ் குவார்ட்டரோட இங்கே நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது இன்னொரு விஷயத்தை இங்கே இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணிக்கிங்க. ப்ரீவியஸ் குவார்ட்டர்னு வரும்போது இங்கே வெறும் ஜஸ்ட்டு 2 குவார்ட்டரில் மட்டும் ஜூன் குவார்ட்டர் அண்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் மட்டும் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நல்ல பெட்டரான அதிகமான நெட் ப்ராஃபிட் இங்கே ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது தேர்டாக பார்த்தீங்கன்னா 107 crore இங்கே நெட் ப்ராஃபிட் தான் ரொம்ப அதிகமாக பார்க்க முடியுது. அதேமாரி இங்கே நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே சேல்ஸை கம்பெனி எவ்ரி இயர் கண்டினியூவாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் சேம் டைம் இப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து கரண்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்கிற மார்ச் 2024லையுமே 1500 crore மேலே இங்கே சேல்ஸை வந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப அதிகமான சேல்ஸ் இது நம்பர். அதேமாரியே இங்கே நம்ம நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இதுவுமே கண்டினியூவாக இங்கே நம்பர்ஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது நல்லா கிளியராகவே பார்க்க முடியுது. ஆல்மோஸ்ட் இல்லை கன்ஃபார்மாக வந்து ஆல் டைம் ஹையில் இங்கே கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா 772 crore நல்ல க்ரோத் இருக்குது. அதுவும் ஆல் டைம் ஹையில் தான் இங்கே நம்பர்ஸுமே இங்கே பார்க்க முடியுது. கம்பெனி இது இங்கே சேல்ஸாக இருக்கட்டும் இல்லை நெட் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் குவார்ட்டர்லியும் சரி இல்லை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இயர்லியும் சரி ரெண்டுமே இங்கே ரொம்ப சூப்பராகவே அதுவும் கண்டினியூவாக இங்கே க்ரோ ஆகிட்டு இருக்கிறது இங்கே நம்பர்ஸில் நல்லா கிளியராகவே பார்க்க முடியுது. கம்பெனியுமே இங்கே ஃபைனான்சியல்ஸ் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிளியராக தெரிஞ்சிருக்கும். பெட்டராகவே இங்கே நம்பர்ஸில் இங்கே க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. ஏன்னா அதே சேம் டைம் இங்கே நம்ம டெக்னிக்கல் படி பார்த்துச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு 16% இங்கே கரெக்ஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கேயுமே நல்லா கிளியராக நோட் பண்ணிங்கன்னா இங்கேயுமே பார்க்க முடியும் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேஞ்சில் தான் அதுவும் 20% ஒரு ரேஞ்சில் ஒரு நல்ல பெட்டரான ஒரு பாசிட்டிவான ஒரு சிக்னல் கிடச்சிருக்கு. அண்ட் சேட் பேட்டர்ன் இங்கே நல்லா கிளியராக ரீட் பண்ணுங்கள். இங்கே ரீட் பண்ணிங்கன்னா நல்லா கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு அண்ட் திரும்ப வந்து ரிவர்ஸ் ஆச்சு அண்ட் அகெயின் செகண்ட் தடவை இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு அண்ட் தேர்ட் தடவை இங்கே சப்போர்ட் எடுத்து அண்ட் ஃபோர்த் தடவை பார்த்தீங்கன்னா இங்கே திரும்ப சப்போர்ட்டில் வந்து நல்ல பாசிட்டிவான அதுவும் க்ரீன் கேண்டலில் இங்கே ரிவர்ஸ் வந்து இங்கே பார்க்க முடியுது. அதனால் இந்த டைமில் நம்ம ஸ்டாக்கை வந்து இப்போ பை பண்ணோன்னா எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சின்னா நியர் அபவுட் இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம பை பண்ணலாம். அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நம்ம டார்கெட் ஒரு 18% வந்துச்சுன்னா நம்ம இந்த ஸ்டாக்கையுமே சேல் பண்ணலாம். நல்ல பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டர்ன் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே பை பண்ண போகிற ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பை பண்ணலாம் 2740 ப்ரைஸ் ரேஞ்சில். அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து 18% ப்ராஃபிட் ரிட்டர்னில் நம்ம இந்த ஸ்டாக்கையுமே சேல் பண்ணலாம். ஷார்ட் டைம் பீரியடில் ஒரு நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் வந்து பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நான் சொல்லியிருக்கிற இந்த 2 ஸ்டாக்ஸ்லேயுமே நான் சொல்லிட்டேன் அனலைஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மொத்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஒன்ஸ் நீங்களுமே அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு நான் என்னோட எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து ஜஸ்ட்டு 3% அமௌண்ட்டை மட்டும்
இந்த ஸ்டாக்ஸ்லையுமே தாராளமாகவே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஷார்ட் டைம் பீரியடில் இங்கே நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலை இப்போவே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்குமே டெய்லியுமே இந்த வீடியோவில் இவ்வளோ தான். இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலை இப்போவே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்குமே டெய்லியுமே வீடியோஸ் கொண்டு வரதுக்கு ரொம்ப அதிகமாக மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் இப்போ வரைக்கும் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமாக அந்த பட்டனை தட்டி விட்டுருங்க. சொல்லியிருக்கிற இந்த 2 ஸ்டாக்கை பற்றியுமே உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த ஸ்டாக்கை நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா? வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பை.